இங்கே காணாதிருப்பாய். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நமக்கு தேவ பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த வருடத்தில் கொடுத்தார் அப்படிங்கிறது நாங்கள் தியானிக்கும் போது நாங்கள் புதுசாக ஆத்துமாக்களை நாங்கள் அணுகும்போது அவர்களுக்கு எங்கள் சாட்சியை நாங்கள் சொல்லப்படும் போது பிரதானமான வார்த்தையாக எங்களுக்கு ஆண்டவர் முதலாக மருத்துவமனையில் பேசின வார்த்தையை நாங்கள் அவர்களுக்கு சொல்லோம். அந்த வார்த்தை தான். ஏன்னா அறியாத காலத்தில் ஆண்டவர் பேசப்பட்ட வார்த்தை. கடந்து வந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் இன்னதென்று அறிய முடியாது. ஏன்னா பிசாசானவன் தந்திரமாக அந்த வியாதிகளையும் கொண்டு வந்து தீங்கில் இருந்து அந்த தீங்கிலேருந்து மீள முடியாதபடி அவன் கொண்டு வர காரியம், அதில் ஒரு விடுதலை கிடைக்காதா? என்ன செய்கிறாங்க, விக்கிரகத்தில் இருக்கப்படும் போது பரிகாரம் தேடி அலைகிறோம். ஒரு சாபம், ஒரு பாவம், ஒரு ஜென்ம காரியம் குடும்பத்தில் வாழ விடலைன்னு சொல்கிறாங்க. பரிகாரம் யார் செய்வது? இதுதான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்தது. அப்போ அந்நாட்களிலே ஒரு தீங்கு சூழ்ந்த நிலை, ஆண்டவர் ரட்சிக்கப்படாத காலத்தில் அந்த தீங்கு நடுவில் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இருக்கிறாரா எங்களுக்கு அப்போ அறியலை. அந்த மருத்துவமனையில் சாதாரண ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்க்கையவே மாற்றினது. ஒரு 7 மணி நேரத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். ஏன்னா நான் 2வது மகன் மரித்து 3 நாட்கள் ஆகிறது. அவன் இறந்த 3வது நாள் இவனுக்கு டெங்கு காய்ச்சல் சொல்லி மருத்துவமனையில் சேர்த்துட்டோம். அப்போ குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்த்து அது ஒரு மறிக்க போகிற நிலையில் நம்ம வாழும்போது நமக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நம்ம வாழ்க்கையே பிள்ளைகளுக்கு தானே. அப்போ அந்த கடைசி கட்டத்தில் நினச்சி கொண்டு இருக்கும்போது இந்த மகனும் மறிச்சிட்டோம்னா நமக்கு வாழ்க்கை எதுக்கு? சாதாரணம் அப்படித்தானே நினைக்க தோணும். இந்த மகனும் மறிச்சிட்டான், நமக்கு வாழ்க்கை எதுக்கு? அப்போ சொல்கிறாங்க வயிறெல்லாம் ஊதி ரொம்ப சீரியஸாக இருக்கையில். அப்போ ஒரு 7 மணி நேரத்தில் நடக்கிற அற்புதம். கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு, வாழவே வழி இல்லை, தற்கொலை பண்ணி சாக வேண்டி தான், வேறு வழி இல்லை. வேலையும் இல்லை, வேலையும் போச்சு, 4 லட்ச ரூபா கடனும் ஆகிப்போச்சு, உறவுகள் இல்லை, உறவுகள் உதவலை, சொந்தம் உதவலை, கைவிடப்பட்ட நிலை, பிச்சை தான் எடுக்கலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தீங்கில் இருந்த நாட்களை ஆண்டவர் எங்களை எப்படி மாற்றினார் தெரியுமா? அந்த வார்த்தை தான் மாற்றினது. அப்போ நாங்கள் வாமிட் எடுத்த துணியை மேலே காய போட்டு வரும்போது சிலுவையவும் கோபுரத்தையும் பார்த்துட்டு கூப்பிட்டது யதார்த்தமாக சிலுவையை பார்த்து தான் கூப்பிட்டுருக்கிறார். நீங்களாச்சும் என் குழந்தையை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு. யார்? இயேசுப்பாட்ட. சிலுவையினுடைய அடையாளம் இயேசு நம்மளை காப்பாற்றினதுக்கு ஒரு அடையாளம். இப்போ அந்த இயேசு அந்த சிலுவை பார்த்து, இயேசுப்பா நீங்களாச்சும் என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு ஃபோன் வந்த உடனே அங்கே எங்களுக்கு ஸ்ரீல்புரத்துலேருந்து ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் ஒரு அம்மா, ஞான ஒளி அம்மான்னு இருக்கிறாங்க. அவங்கள ஒரு நாளைக்கு சபைக்கு நான் கூப்பிட்டுருக்கிறேன், சாட்சி சொல்ல வாங்க அப்படின்னு. அந்த அம்மா ஃபோன் அடிக்குது. கலா எங்கே இருக்கீங்க? அந்த 2வது பையன் இறந்ததை விசாரிப்பதற்காக ஃபோன் போட்டாங்க. ஆனால் மூத்தவனை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனில் அழுகிறா. அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் கலா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கை தீங்கு நாட்களில் அப்போ எங்களுக்கு ஆதரவும் பலப்படுத்தவும் ஆள் கிடையாது, பலப்படுத்துறதுக்கும் ஆள் கிடையாது, தெய்வமும் கிடையாது. அப்படி தான் எல்லாம் கைவிடப்பட்ட நிலை. கடைசிக்கு அந்த அம்மா நாங்கள் விக்கிரகத்தில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த விக்கிரகத்தில் வைராக்கியமாக இருந்தது அவங்க பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, யோசித்து கேட்குறாங்க, கலா நான் ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அழுகிறோம். அப்போ அவங்க 3 மணிக்கு வர்றாங்க. 3 மணிக்கு வர்றாங்க. ஒரு அட்டையை கொடுக்குறாங்க. நமக்கு அது வாக்குத்தத்த அட்டைலாம் நமக்கு தெரியாது, வார்த்தை தெரியாது, வசனம் தெரியாது. அவர் கொடுத்துட்டு, சிஸ்டர் அழகாதீங்க, உங்கள் பையனை ஆண்டவர் நல்லா காப்பாற்றுவார்,
இந்த இயேசுவை நம்புங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கூட அதிகமாக எடுத்துக்கூட்டி சாட்சியோடு நம்ம சொல்கிற சுவிசேஷம், அவங்க சொன்னது சாதாரணமாக சொன்னது தான். அந்த சொன்ன உடனே ஒரு வாக்கு தத்த அட்டை கொடுக்குறார். அப்போ கொடுத்த உடனே அப்போ வாசிக்கிறான் கையில் கண்ணீரோடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பா என்ன வார்த்தை சொல்லுது. கரங்களை தட்டி உற்சாக. அந்த வார்த்தைக்கு கண்ணீர் தான் விழுது. அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது. நான் டெங்கு காய்ச்சலில் ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னா நான் பாளையங்கோட்டைக்கு போய் வாங்க போகணும், பைசாவும் கிடையாது. அப்போ டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வேலை பார்த்த அந்த பிள்ளைங்க எல்லாமே பழக்கமாயிருவாங்க. ஏன்னா நாங்கள் ஆஸ்பத்திரியில் தானே இருப்போம். வீட்டில் 5 நாள்னா ஆஸ்பத்திரியில் 10 நாள் இருப்போம். எடுத்துகிட்டு போயிட்டு ரவுண்ட்ஸ் வர்றாரு, அவரும் ரவுண்ட்ஸ் வர்றாரு. இந்த புள்ள லேப்லேருந்து வேகமாக ஓடியாருது. அது ஓடியாரதை பார்த்தோன்னா நமக்கு பக்குன்னு அடிக்குது. என்ன சொல்ல போதோ எது சொல்ல போதோன்னு வேகமாக வந்தவுடனே அந்த பிள்ளை சொல்லுது, ஏக்கா தம்பிக்கு 90 இருந்தது 1,35,000 கூடிருச்சுக்கா அப்படிங்கிறா. சொல்லிட்டு இருந்தவொடனே அவரும் டாக்டர் பக்கத்தில் வேண்டார். என்னம்மா சார் நீங்கள் போகலையான்னு கேட்கல சார், ப்ளட் டெஸ்ட்டை கேட்டுட்டு போகணுன்னே. ப்ளட் டெஸ்ட் என்னாச்சு கொண்டாங்கன்னு கேட்குறாங்க. அவர் வாங்கிட்டு இவ்வளவு கூடியிருக்கா அப்படின்னு நெஞ்ச பிடிக்காரு. அப்பா அப்படின்னாரு, இனி உங்கள் மகனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரத்தம் ரீக்ரியேஷன் ஆயிடுச்சு, எந்த குறைன்னு வராது, அவன் நல்லா ஆயிடுவான் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. தீங்கு நாட்கள் நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற இந்த 14வது வார்த்தை பாருங்க, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு மனதோடு மகிழ்ந்து களிகூறு. ஆண்டவர் சமூகத்தில் அவர் எப்போதுமே ஒரு தீங்குன்னு வந்துருச்சுன்னா அதை காக்கக்கூடிய ஒரே கடவுள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அதனால தான் சங்கீதம் சொல்லப்பட்டது 121:7, உங்கள் எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்கள் ஆத்துமாவை காப்பேன். இன்றைக்கு நம்ம ஆத்துமா வாழணுமா இல்லையா? இன்றைக்கி எந்த ஒரு கடலுமே, எந்த ஒரு கடவுள் நம்ம வழிபடுறீங்களோ அது உங்களை வாழ வைக்கணும். உங்களுடைய ஆத்துமா வாழணும், உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சி ஆகணும், சந்தோஷப்படணும். தீங்கு கொண்டு வருகிறது எது? தீய சக்தி தானே. தீங்கு கொண்டு வருது நம்ம பைபிள் பிரகாரம் பிசாசானவன். அப்போ பிசாசவன் கொண்டு வருகிற தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இயேசுக்கு தான் உண்டு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அப்போ மனிதனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே சக்தி தீய சக்தி பிசாசு தான். அதான் அவனை சொல்லியிருக்கும்ல, அவன் அழிக்கவும் கொல்லவும் தவிர வேற எதுக்குமே வரமாட்டான். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது? என் கூட ஏசப்பா இருக்கிறாரு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, என் கூட ஏசப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுதான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ தீங்கை கொண்டு வருகிற பிசாசனுடைய கெட்ட எண்ணங்கள், அப்போ கெட்டதை கொண்டு வரக்கூடிய நோக்கத்தோடு அநேக மனிதர்கள் நம்ம கூட இருந்தாலும் அந்த மனிதர்களில் நம்ம விட்டு விலக்கிடுவாராம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. இந்த புது வருட நாளில் உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதனும் செயல்படவே மாட்டான். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது யாரு? அந்த சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வலோக அதிபதி, அந்தகாரத்தின் அதிபதியை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரே சக்தி அவர் தான். ஹல்லேலூயா. அதனால தான் என்றைக்குமே தீங்கு நாட்கள் வந்தால் நம்மளை செட்டைகள் நல்ல பாதுகாத்து வழிபடுவார். அதனால தான் 91 சங்கீதம் சொல்கிற பிரகாரம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவளுடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. அவர் தன் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும், அவர் எல்லா இடத்துலையும் அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க. யோபுக்கு அநேக தீங்கு விளைவிக்கக்கூடியமாக சாத்தானை இயேசு அப்பாவிடம் வாதாட்டம் பண்ணினான். நீர் யோபுவை வேலி அடைத்தீரோ அப்படின்னு.
அப்போ வேலி எடுத்து பாதுகாக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு தான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும், உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் நடக்கிற இடத்துல, போகிற இடத்துல, எல்லா இடத்துலையும் உங்களை வேலி எடுத்து பாதுகாத்து நடத்து வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவர் உங்களை எந்த தீங்குக்கும் வரைவிடவே மாட்டார். அதனால தான் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி, அந்த வார்த்தை சொன்னச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு விரோதமான வரக்கூடிய ஆக்கினைகள், அந்த ஆக்கினைகள் சொல்லும்போது அந்தகாரத்தின் வல்லமையாக இருக்கலாம், பில்லி சூனியமாக இருக்கலாம், அசுத்தாவி போராட்டமாக இருக்கலாம். அவன் எந்த வழியில் நம்மளை கெடுக்கிறான் அப்படிங்க நமக்கு தெரியாது. அப்போ அதனால தான் அவர் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி. இன்னைக்கு சத்துரு போராட்டம் தாங்க நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா பலனோடு வரும்போது சத்துருவினுடைய வல்லமைகளை நாம் ஜெயிக்கும்படியாக, அப்போ அந்த சத்துருவனை யார், அதை நம்ம அறிஞ்சால் தானே அதை ஜெயிக்க முடியும். கெட்ட யோசனைகளோடு நம்மளை வாழவிடக்கூடாது என்று வரக்கூடிய கெட்ட ஆலோசனையோடு ஆண்டவரத்தை நம்ம பிரிக்க நினைக்கிற பொல்லாத சத்துரு பிசாசு தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த சத்துருக்களை அகற்றி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உன்னதரே உன் மரபில் தங்கி வாழ்கிறே, வல்லவரே உன்னினலில் புகுந்து கொள்கிறே. அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உன் மரபில் தங்கி வாழ்கிறே, வல்லவரே உன்னினலில் புகுந்து கொள்கிறே. அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறே, வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறே. அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உன் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறேன். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உன் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறேன். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, நான் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, என் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு தீங்கு நாளாக இருந்தாலும் நம் நடுவில் இருப்பவர் கர்த்தர். ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர், நல்லா பாருங்க, எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டல்களின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல்களை நான் கேட்டேன். அவர்களுடைய வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். விடுதலையாக்கவும் நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏபியரும் இருக்கிற
இனமாகிய நல்ல கேட்டுக்கங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் கொண்டு போய் சேர்க்கவும். கர்த்தர் மோசேட்டு சொன்ன வார்த்தையை பாருங்க. என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு அவர்கள் இடுகிற கூக்குரல், அவங்க செங்க அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கலை தேடி சாந்ததை தேடி போகும்போது தண்ணி குடிக்க முடியாமல் அவங்க மரணப்படுக்கையில் இருந்தாலும் அதையும் கண்டுகொள்ள முடியாதபடி ஆளுகளை வைத்து ஆளோட்டிகளை வைத்து அடித்து துன்புறுத்தி அவர்கள் ஒரு தீங்குக்குள்ளாக இருக்கிறாங்க. ஒரு தீங்கான நாட்கள். 430 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் தீங்கை அனுபவித்து வந்த நாட்கள். ஹல்லேலூயா. நமக்கும் அப்படித்தான். இந்த 2025வது வருடம் நமக்கு எந்த தீங்கு நாட்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை எப்படி அவரை சுதந்திரவாளியாக, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருந்து கொள்ளை பொருளாக தங்க பொருள்களையும் எல்லாம் வாரிக்கொண்டு அவங்க எப்படி வெளியே புறப்பட்டு வந்தார்களோ, அந்த கானான் தேசத்திற்கு சுதந்திரித்து கொள்ள வந்தார்களோ, அதே மாதிரி உங்களை விலக்கி கொண்டு வருவார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி தீங்கு இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளை சுற்றி மந்திரவாதி இருக்காதுன்னு பயப்படாதீங்க. ஆமாம், நம்மளை சுற்றி எலுமிச்சம்பழம் போடுறான்னு பயப்படாதீங்க. அப்படி தான் இருக்கும் உலகம். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி விக்கிரகத்துக்கு போய்கிட்டு விக்கிரகத்திலிருந்து கெட்ட சிந்தனையோடு குடும்பங்களுக்கு விரோதமாக அழிக்க நினைக்கிற தீங்கான நாட்களை தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், பிள்ளி சூனிய மந்திரவாதம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நாம் மட்டும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அதற்கெல்லாம் மேலே கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. மந்திரவாதத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது. அதை அழிக்கிற சக்தி ஒரே ஆண்டவர் நம்ம இயேசு தான். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதலை யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை. நம்ம ஜனங்கள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் என்ன செய்யுது, ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சிந்தனையை மாற்றிடணும். நம்ம எதனால் அந்த தீங்கு வருது அப்படின்னா 2 காரியத்தை சொல்கிறோம் பாருங்கள். தீங்கு வரக்கூடிய எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அந்தகாரத்தின் வல்லமை நம்மளை சூழும்போது தீங்கு வரும். 2வது அவிவிசுவாசத்திற்கு நம்ம இடம் கொடுக்கும்போது தீங்கு வரும். இது 2மே வரக்கூடியது நம்மளுடைய தான், நம்மளால் தான். அப்போ எந்த இடத்துலனாலும் பிரச்சனைன்னு இருக்கும்போது அதை எதிர்த்து பேசணும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். எந்த தீங்கு நாட்களாக வந்தாலும் கொண்டு வந்ததை பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரமாக கொண்டு வந்தார். செங்கடலுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. செங்கடலுக்கு முன்னாடி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? அவர் எப்படி எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததை மறந்துட்டாங்க. அங்கே வந்துக்கிட்டு செங்கடலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கடலுக்குள்ளே உழுவா, நாங்கள் அங்கே எப்படியெல்லாம் இருந்தோம், அங்கே எப்படி இருந்த, கும்முட்டிக்காய் தின்னுக்கிட்டு இருந்தோம், வேற என்ன தின்ன, அங்கேயெல்லாம் எங்களுக்கு சாகடைஞ்சில் இந்த மோசம் இருக்காரு, இங்கே கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டிட்டான். தீங்கு நாட்கள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் சரி, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து வந்த தீங்கு நாட்கள் அவங்க 2 பக்கம் போக முடியாதபடி பின்னோடி பார்வன் படை வந்தாலும் முன்னாடி செங்கடல் இருந்தாலும் அவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே உன் கையில் இருக்கிற கோல் எடுத்து இந்த செங்கடலை நீ பிளந்துரு அப்படின்னார். வழி கொடுக்கறது யாரு? வழியை உருவாக்குறது யாரு? உங்க நடுவில் இருக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. எந்த தீங்கு நாளுக்கு வந்தாலும் பயப்படக்கூடாது, தீங்கும் வராது. ஏன்னா அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் யாக்கோப்பு 4 சொல்லப்படுதும், அதுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போதான் அவன் ஓடி போவான். வார்த்தை எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. நம்மால் என்ன செய்யணும்? ஏசப்பங்கிற நாமத்தை சொல்லாமல் இவன் ஓடியாந்துருந்தான். ஹல்லேலூயா. ஆமாம், ஆரம்ப நாட்களில் ஜெபத்தினுடைய வல்லமையும் ஜெபத்தினுடைய காரியமும் அறியாத நாட்களில் பாருங்கள், ஆண்டவர் எப்போதுமே எல்லாரையும் நல்லா நடத்தக்கூடியவர் தான்.
அதனால தான் 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கும், உள்ளவைகளை அவமாக்கும்படி நான் பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன். வல்லமை தரித்து கொண்டு எழும்பப்படும் போது அந்த பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அதனால தான் நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. திகிலுக்கு தூரமாவீங்க. உங்களை சுற்றி எந்த திகிலும் வராது, எந்த பிசாசும் வராது. பிசாசை பார்த்து நீங்கள் பேசலாம். ஹல்லேலூயா. ஆமாம், அது ஒன்றுமே செய்யாது, பயமுறுத்த தான் செய்யும், ஆனால் ஒன்றும் செய்யாது. அதனால தான் இந்த தீங்கு நாட்கள் நமக்கு எப்போதுமே கடந்து போக வேண்டும். அந்த தீங்கை காணாது இருக்கக்கூடிய அளவில் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறத நாம் உணர வேண்டும். தீங்கு நாட்கள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் அதை செய்யமெடுக்கிற வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் உணரணும், நமக்கு இருக்கிற வல்லமை நம்ம அறியணும். அதனால தான் எப்பொழுதுமே நாம் தீங்கை எப்படி வெல்வது. யூதா 20:21 வாசிங்க புதிய ஏற்பாட்டில். அப்போ எப்பொழுதுமே ஜெயம் எடுக்கிற வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சுதந்திரித்து கொள்ளப்படும் போது இன்னைக்கு உங்களுக்கு இந்த புதிய நாளில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் வாசிக்கலாம். யூதா 20:21 வாசிங்க பார்ப்போம். நீங்களும் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். போதும். அப்ப நாம் தீங்கை வெல்லக்கூடிய காரியம் வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொல்ல வேண்டியது என்னன்னா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. ஒரு சம்பவம், இஸ்ரவேலுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவம் எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தில் வாசிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தில் ஆண்டவர் தாமே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும் நோக்கத்தோடு ஒரு துஷ்டன், இன்னைக்கு சத்துரு, துஷ்டன், பிசாசு உங்களுக்கு எதிராக வரணும் அப்படின்னா என்ன செய்யறது? அந்த துஷ்டன் ஆமோன் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாள் குறிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம தேசத்தில் அப்படித்தானே நடக்குன்னு நினைக்கேன். இந்த பிஜேபி ஆஃபீஸ் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானதான் நடந்துக்கிட்டு இருக்குது, விரோதமான காரியங்கள். அப்போ அந்த சூழ்நிலையில் எதை வச்சு அதை ஜெயம் எடுத்தாங்க? வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இந்த காலத்திலே, நல்லா கேட்டுக்கங்க, நீங்கள் இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது போதும். அப்ப அந்த இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை பார்த்து மொர்தெகாய் பரிதாபிக்கிறான். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படித்தான் நம்மளை நினைச்சிடும். ஒரு தீங்கு நாள் வருது, ஒரு தீங்குக்கான காரியம் வருதுன்னா நம்ம ஜெபிக்கணும். நாம் ஜெபிப்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவிக்குள் இருந்து ஜெபிக்கிற அனுபவமும் நமக்கு வேணும். இன்னைக்கு அநேக பேர் சாதாரணமாக ஜெபிப்பதற்கும் ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. சாதாரணமான ஜெபம் வேறு, நீங்க ஆவியானவருக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் வேறு. ஆவியானவர் உணர்த்துவார், என்னென்ன சூழ்நிலைக்கு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு தரிசனத்தை கொடுப்பார். எபேசியர் 6:18 வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 6:18 வேகமா வாசிங்க பார்ப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. போதும், ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இதைத்தான் எஸ்தர் ஜெபம் எடுத்தா. அப்ப அந்த சூழ்நிலையில் மொர்தெகாய் சொல்றார், நீ இன்னைக்கு ராணியா இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற, நம் ஜனங்களுக்கு ஒன்றுன்னு ஏற்படும் போது இதை நீ உதவதலைனா யூதருக்கு எங்கிட்ட வந்தாலும் ரட்சிப்பு வரும். ஆனால் நீ நானும் இந்த பிரயோஜனம் இல்லாமல் அழிந்து போயிடுவோம்.
அதனால் இதற்காக நீ பாடுபட்டு இதை முறியடிக்கணும்னு சொன்ன உடனே அவ 16வது வசனத்தில் வாசிக்கிறா பாருங்க. நீர் போய் சூசனில் இருக்கிற யூதர் எல்லாரும் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜ்யம் நடதலில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். உபவாச செபத்துக்கு இருக்க வல்லமை உங்கள் அர்ப்பணிப்பு செபிக்கிற செபம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தீங்கை மாற்றக்கூடிய வல்லமையான ஆயுதம் நீங்கள் தான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உங்கள் நடுவில் ஒரு தீங்கு வந்துருச்சு, நான் முழங்கால போடணும், உபவாசம் பண்ணணும். எந்த வியாதி கட்டுகளாக இருந்தாலும் சரி, மரண படுக்கையில் போன கண்ணீரை தொடச்சி கொண்டு வந்திருக்காரா இல்லையா? ஜெபம். மருத்துவமனையில் இருந்து மருத்துவமனையில் வியாதியோட போராடி சோத்திரம் 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 சொல்லி 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 ஜெயம் எடுத்த ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால தான் சொல்றார், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த எஸ்தர் அந்த ஜெபத்தை எடுக்கப்படும் போது காரியம் மாறுதலால் முடிந்தது. அந்த ஆக்கினை அவங்க மாற்றப்பட்டது. கடைசியா இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 26, 40, 41 வாசிங்க பார்ப்போம். நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும். இன்று உங்களுக்கு இந்த புது வருடத்தில் ஆண்டவர் ஜெயம் எடுக்கிற வார்த்தையின்படி இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் வாசிங்க 26, 40, 41. பின்பு அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாமே அவற்றிருந்து பெற்றுக்கொள்கிறோம், எல்லாமே அவற்றிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன பார்த்தீங்களா? 1 மணி நேரமாவது செபிக்க கூடாதா? ஹல்லேலூயா. இந்த 1 மணி நேரம் கூட செபிக்கிற அனுபவம் இந்த புது வருடத்தில் பொருத்தனை பண்ணுங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. 15 நிமிஷம் முதல்ல என்ன செய்யணும்? துதி. அடுத்து ஒரு 15 நிமிஷம் தியானம், 30 நிமிடம் ஜெபம், சோத்திர பலி, ஒரு பாட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் ஜெபித்த ஜெப வீரர்களாக தான் இருந்திருக்கோம். கண்ணை மூடி கட 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 எல்லாம் ஜெபம் பண்ணி இந்தியா தேசத்துக்கே ஜெபம் பண்ணி முடிச்சுன்னா 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளும் ஒரு வாஞ்சியாக முழங்கால் போட்டுருவோம், ஜெபம் பண்ணிடுவோம். ஆமாம், ஜெபம் பண்ணுவோன்னு தேசத்துலேருந்து வருவோம், கட 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 வந்தாலும் ஜெபம் பண்ண பார்த்தா கண்ணை மூடி முடிச்சோம் பார்த்தா 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் நிறைஞ்சு செவிச்சு பாருங்கள், 10 நிமிடம் உங்களுக்கு காங்காது. 10 மணி நேரம் 10 நிமிஷம் மாதிரி உங்களுக்கு தோன்றும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆவியானவர் நடத்தத்துக்குள்ளே செபிக்கணும். ஹல்லேலூயா. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே எபேசியர் 6:18 சொல்கிற பிரகாரம் விழித்து கொண்டு இருந்து. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் அநேக நமக்கு சோர்வுகள், நம்மளை சோர்வடை செய்கிற காரியம். அப்போஸ்தலர் 22 யோவேல் 20:28 எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். வேகமாக. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென். அதைத்தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது முதல்ல பலன் அடைவீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பலனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக செபிக்கணும், ஜெயம் எடுக்கணும். கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். இந்த வருடம் ஒரு ஜெயம் எடுக்கிற வருடமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இனி எந்த ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்தில் உங்களை துக்கப்படுத்தவே விடமாட்டார்.
ஆமே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. கண்களை மூடி நல்ல தகப்பன், இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே கர்த்தர்வன் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்ப என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. எந்த ஒரு தீங்கும் வராதபடி வேலி எடுத்து பாதுகாத்து உங்களுடைய ஆசீர்வாதமான கரத்துக்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.